ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் டீ டைம் ஸ்டோரிஸ். கதை எண் 7, தன்வினை தன்னை சுடும். இந்த ஸ்டோரி நீங்கள் முழுசாக கேட்க முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் கோபிதத்தான ஒருத்தர் பால் பண்ணை வச்சுருந்தார். அவர் பால் பண்ணையில் அந்த கிராம மக்கள் எல்லோரும் பால் வாங்குகிறாங்க. கோபிதாத்தா 1 லிட்டர் பால் 50 ரூபான்னு விற்காரு. வியாபாரம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு சோமுன்னு ஒரு புதுசாக பால்காரன் ஒருத்தன் வாரான். அவன் குடும்பத்தில் மனைவி ஒரு பையன் மட்டும்தான் இருக்காங்க. அந்த கிராமத்தில் பால் வியாபாரம் பண்ணால் எப்படி போகும்னு கிராமத்துக்குள்ளே வந்து விசாரிக்கான். அப்போ அந்த கிராமத்தில் கோபி தாத்தா பால் பண்ண மட்டும்தான் இருக்குன்னு அந்த ஊரில் தெரிய வருது. உடனே சோமு யோசிக்கான், கோபி தாத்தா விட விலை கம்மியாக விற்றாதான் நம்ம கஸ்டமரை பிடிக்க முடியும்னு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தவறான முடிவு எடுக்கான். பாலில் கலப்படம் பண்ணி விலை கம்மியாக கொடுக்கலான்னு யோசிக்கான். உடனே அப்படியே வியாபாரம் பண்ணுறான். மக்களும் விலை கம்மியாக கிடைக்குன்னு யோசிக்காமல் சோமுக்கிட்டேயே பால் வாங்குறாங்க. கோபி தாத்தா பால் வியாபாரம் நஷ்டமாகுது. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல கொஞ்ச நாள் கழித்து சோமுட்ட பால் வாங்கி குடித்தவங்களோட வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. டாக்டர்கிட்ட உடனே காட்டும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இது ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு. ஆனால் கிராம மக்கள் யாருக்குமே எதனால் ஃபுட் பாய்சன் ஆச்சு என்னன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் இந்த விஷயம் சோமுக்கும் தெரிய வருது. ஆனால் சோமு இது எது பற்றியுமே கவலைப்படாமல் தொடர்ந்து கலப்படம் பண்ணி பால் வியாபாரம் பார்க்குறான். ஒரு நாள் சோமு பையனுக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாக இருக்குது. அப்போ சோமுவோட மனைவி பக்கத்து வீட்டு பையன்கிட்ட சொல்லி நம்ம கடையில் போய் பால் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பையனும் சோமு கடையில் போய் பால் வாங்கிட்டு வரான். அந்த பாலை சோமு பையன் குடித்த உடனேயே ரொம்ப அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே சோமு பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. உடனே டாக்டரும் சோமு மனைவி கிட்ட இந்த பையன் லாஸ்ட்டாக ஏதோ சாப்பிட்டதில் தான் ஃபுட் பாய்சன் ஆகியிருக்குன்னு சொல்கிறாரு. உடனே சோமு மனைவி சோமுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் சோமுவே தான் பண்ண தப்பை உணர்றான். தான் பண்ண தப்புனால தன்னோட பையனே ஆபத்தில் இருக்கான்னு கஷ்டப்படுறான். இந்த விஷயம் அந்த கிராமத்து மக்களுக்கும் தெரிய வருது. இதனால் சோமுக்கிட்ட யாருமே பால் வாங்கலை. இதனால் சோமு வியாபாரம் படிப்படியாக குறைஞ்சி நஷ்டமடைகிறான். அதுக்கப்புறம் சோமு அந்த ஊரை விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கோபி தாத்தா வியாபாரம் பழையபடி நல்லபடியாக நடக்குது. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யாருக்காவது தீங்கு செய்யணும்னு நினச்சா கடைசி அது நமக்கே வந்து சேரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பேஜுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க.